பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தந்த வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16-17 வசனங்கள். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நம்ம பைபிளில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் மக்கள் 400 வருஷம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தருடைய அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் மகிமையாய் எகிப்தை விட்டு புறப்பட்டு வராங்க. அப்படி புறப்பட்ட மக்கள் செங்கடல் அருகே வந்து தங்குறாங்க. ஆனால் பின்னாடியே பார்வோன் இஸ்ரவேல் மக்களை பின்தொடர்ந்து வர்றான். அதை பார்த்து பயந்து நடுங்கிய இஸ்ரவேல் மக்கள் மோசேயை பார்த்து, எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்று அந்த வனாந்தரத்தில் நாங்கள் சாகும்படிக்கு எங்களை இங்கே கொண்டு வந்து நாங்கள் எகிப்தியர்களுக்கு அடிமைகளாகவே இருந்திருப்போமே அப்படின்னு சொல்லி மோசேயை பார்த்து புலம்புறாங்க. அப்போ ஆண்டவர் மோசேயை பார்த்து, நீ இந்த செங்கடல் நேர உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு அப்படின்னு சொல்லி செங்கடலை 2ஆக பிளந்து பாதை உண்டாக்குறார். அப்போது இஸ்ரவேல் மக்கள் செங்கடல் நடுவே வெட்டாந்தரையில் நடந்து செங்கடலை கடக்குறாங்க. ஆனால் பின்னாடியே வந்த பார்வோனும் அவன் சேனைகளும் கடலில் இறங்கும்போது செங்கடல் ஒன்றா சேர்ந்து பழைய நிலைமைக்கு வருது. அதனால பார்வோனும் அவன் சேனைகளும் செங்கடலில் மூழ்கி அழிந்து போகிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் சந்தோஷத்தோடு ஆண்டவரை துதிக்கிறாங்க. அப்படியே பிரயாணப்பட்ட மக்கள் மாறாங்கிற இடத்துக்கு வராங்க. அங்கே தண்ணீர் கசப்பாக இருந்ததுனால ஜனங்கள் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அப்போது ஆண்டவர் ஒரு மரத்தை மோசைக்கு காண்பித்து அந்த கசப்பான தண்ணீரில் போட சொல்கிறாங்க. அப்படி அந்த மரத்தை வெட்டி போட்ட உடனே அந்த கசப்பான தண்ணீர் நல்ல தண்ணீராக மாறுது. அப்புறம் அங்கே இருந்து புறப்பட்டு சீன் அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. அங்கே மக்கள் இறைச்சி சாப்பாடு வேணும்னு சொல்லி மோசையை பார்த்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்களாண்டி உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்தில் கர்த்தரின் கையால் செத்து போயிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி அழுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன், நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சி புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தி ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோலவே சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையம் முழுவதும் மூடிக்கொண்டது. அதுபோல் விடியற் காலையில் மன்னா அவர்கள் இருந்த இடத்தை சுற்றிலும் பனியை போல பெய்து நிரம்பி இருந்தது. அப்படி மக்கள் காலையில் மன்னாவும் இரவில் காடைகளுமா திருப்தியாக சாப்பிட்றாங்க. பின்பு அங்கேருந்து மக்கள் ரெவிதீம் அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. அங்கே குடிக்க தண்ணி இல்லாதனால மறுபடியும் ஜனங்கள் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தாகத்தினால் கொன்று போட எகிப்திலிருந்து கொண்டு வந்தீரே அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறாங்க மோசையை பார்த்து, உனக்கு முன்னாடி இருக்கிற கண்மலை அடி, தண்ணீர் புறப்பட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மோசை அப்படியே பண்ணுறாங்க. தண்ணீர் புறப்பட்டு வருது. ஜனங்கள் எல்லாரும் திருப்தியாக தண்ணீர் குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மோசே 12 பேரை தேர்ந்தெடுத்து கானான் தேசத்திற்குள்ளே போய் அந்த நாடு எப்படிப்பட்டது, அங்குள்ள மக்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி உளவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்படி உளவு பார்த்துட்டு வந்ததில் காலேப் யோசுவான்னு சொல்லி 2 பேர் சொல்கிறாங்க, அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் நமக்கு அந்த நாட்டை நிச்சயம் தருவார், நாம் அந்த நாட்டை சுதந்திரத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற 10 பேரும் தவறான செய்தியை சொல்கிறாங்க. அந்த நாட்டில் நம்ம விட பெரிய ராட்சதர்கள் இருக்கிறாங்க, நாம் அவங்கள ஜெயிக்க முடியாது, நம்ம செத்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே இஸ்ரவேல் மக்கள் பயந்து மோசையை பார்த்து, நாங்கள் எகிப்து தேசத்தில் செத்து போயிருந்தால் கூட நல்லா இருந்திருக்கோம், அல்லது அந்த வனாந்தரத்தில் செத்தாலும் பரவாயில்ல, நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எதிரிகளின் கையில் செத்து போகிறத விட நாங்கள் எகிப்து தேசத்துக்கு திரும்பி போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாரும் திரும்பி எகிப்து தேசத்துக்கு போக ஆயத்தமாகறாங்க. அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோட இந்த எல்லா காரியங்களையும் பார்த்து மன வேதனை அடைந்து, இந்த ஜனங்கள் எதுவரைக்கும் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், அவர்களுக்கு நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்ன விசுவாசியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்களை செய்திருந்தோம், அவர்களால் தங்களுக்கு தேவைகள் அல்லது பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரை விசுவாசிக்க முடியலை. அதனால தான் இஸ்ரவேல் மக்கள் 40 நாட்களில் சென்று அடைந்திருக்க வேண்டிய கானான் தேசத்திற்கு போக முடியாமல் 40 வருஷமாய் வனாந்தரத்திலேயே சுற்றி நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுபோல் இந்த வனாந்தரத்திலேயே செத்து போனால் நலமாக இருக்குமே அப்படின்னு சொன்ன எல்லாருமே அந்த வனாந்தரத்திலேயே செத்து போனாங்க. அவர்கள் பிள்ளைகளும் காலேப் யோசுவா இவர்கள் மட்டுமே கானான் தேசத்துக்குள்ளே போக முடிஞ்சது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அல்லது ஏதாவது தேவைகள் வரும்போது நம்ம ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்தா நம்ம ஆண்டவரிடமிருந்து எந்த ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இது வரைக்கும் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நாம் நன்றி சொல்லும்போது மட்டும்தான் விசுவாசம் நம்ம இதயத்திற்குள்ள பெருக ஆரம்பிக்கும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம நன்றி சொல்ல சொல்ல நம் தேவைகளை ஆண்டவர் அற்புதமாய் சந்திப்பார். அதனால தான் ஃபாதர் பெக்மாஸ் பாடியிருக்கிறாங்க, தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு, கொஞ்சத்தை கண்டு புலம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. ஆமேன். நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமேன்.